Hallelujah. Really we are happy to stand in the church and relay this program to you. இந்த ஆராதனையிலும் கூட சபையில இருந்து இந்த ஆராதனை உங்களுக்கு ஒளிபரப்புவதில் குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். I know that you are also enjoying it. நீங்களும் அதை உற்சாகமாக பார்க்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Though we are not able to come to the church, நாம் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும், but you will feel the presence of the church as you are in. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இருக்கிற இடத்திலே உணர்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So first we are going to sing a song. ஆகவே முதலாவது நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். With a choir. கொயரோடு பாடல் குழுவினரோடு சேர்ந்து ஒரு பாடலை இப்பொழுது நாம் பாட போகிறோம். அநாதி தேவனின் அடைக்கலமே. அநாதி தேவனின் அடைக்கலமே என்ற பாடல். Eternal God is our refuge. அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So open your song book. ஆகவே உங்கள் பாடல் புத்தகங்களை திறந்து sing along. எங்களோடு இணைந்து பாடுங்கள். With a faith. விசுவாசத்தோடு பாடுங்கள். That the eternal God is ours. அநாதி தேவன் நமக்குரியவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு பாடுங்கள். And he is going to be with us. அவர் நம்மோடு இருக்க போகிறார். In this world. இந்த உலகத்திலும். Till the end of this world. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும். And we are going to rejoice in the other shore, that is the glory land. நித்திய ராஜ்யத்திலும் கூட அவரோடு நாம் களி கூறுவோம் என்று நாம் விசுவாசிப்போம். Hallelujah. Hallelujah. Now the song. இப்பொழுது பாடல். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, அருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழிப்பிடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழிப்பிடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள
Hallelujah. Really, we are blessed by singing that song. இந்த பாடலின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயிக்கிறேன். That our eternal God is our refuge. அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். And his hands is stretched out. அவர் தம்முடைய கரங்களை நீட்டி இருக்கிறார். To lift up us. நம்மை உயர்த்தும்படியாக. From all circumstances. நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நம்மை உயர்த்தும்படியாக தம்முடைய கரங்களை நீட்டி இருக்கிறார். In our sorrow we need not to worry. நம்முடைய துக்க நேரத்திலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. Because his hand is going to lift us and he is going to embrace us. ஏனென்றால் அவருடைய கரம் நம்மை உயர்த்தி நம்மை அணைத்துக் கொள்ளுகிற கரங்களாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now our senior pastor, இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் Dr. Reverend Hallelujah Israel, டாக்டர் ரெவரண்ட் ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர்கள் is to greet the church சபையை வாழ்த்த போகிறார். and give an exaltation நமக்கு உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை கூற இருக்கிறார். and pray for us. நமக்காக ஜெபிக்கவும் இருக்கிறார். So let us hear him. Today is Sunday. Sunday is the day for the Lord's people, and this Sunday we all go to the house of the Lord to worship Him. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. அவனமாக ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தருடைய வீட்டிலே கூடி வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ சமூகத்திலே நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். The Psalms in the Bible has a lot of encouraging words relating to Christ. வேதத்திலே சங்கீத புத்தகத்திலே நம்மை உற்சாகப்படுத்தும்படியான கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகமாக காணப்படுகிறது. And worship to be fulfilled among godly and be over and some get to come before. The verses in the Psalms are a prophecy which needs to be fulfilled. Some of the prophecies have been fulfilled, while some are yet to be fulfilled. They remain. நாம் சங்கீதத்திலே தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை காண்கிறோம். அவைகளிலே அநேக வார்த்தைகள் நிறைவேறப்பட்டதாய் காணப்படுகிறது. இன்னுமாய் பல வார்த்தைகள் அங்கு நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. For instance, take Psalms 91. குறிப்பாக ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் 91ஆம் சங்கீதத்தை பார்க்கக்கூடும். This Psalms 91 is well known for everybody. இந்த சங்கீதம் 91 எல்லோருக்கும் மிக நன்றாக அறிந்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. They think that the Psalms as a whole is enough. But no, there's a lot more that needs to be known from this particular Psalm, Psalms 91. அங்கே சங்கீதத்திலே அநேக காரியங்கள் எல்லாம் அறியப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த குறிப்பான 91ஆம் சங்கீதத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடியவைகள் பல உள்ளது. For example, உதாரணமாக if I take the first 3 verses as instances for Psalm 91, உதாரணத்துக்கு 91ஆம் சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் it speaks in different ways. அது பல வழிகளிலே நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. Firstly, முதலாவதாக it says, அங்கே சொல்லப்படுவது it talks about the sovereignty of God and His relationship with us. கர்த்தருடைய மகத்துவத்தை அங்கே விளக்குவதாகவும் அவர் நம்மோடு கொண்டிருக்கிறதான உறவை வெளிப்படுத்துகிறதாகவும் காணப்படுகிறது. And
And this Psalms explains the relationship, the type of relationship that we maintain with God. இந்த சங்கீதமானது நாம் கர்த்தரோடு கூட கொண்டிருக்கிறதான உறவை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது. And hence I have taken Psalms 91 this morning. ஆகவே இந்த காலவேளையிலே இந்த 91ஆம் சங்கீதத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். The first three parts முன்பு குறிப்பிட்டது போல அந்த முதல் 3 பாகங்கள் speaks about God and His sovereignty. அங்கே கர்த்தருடைய மகத்துவத்தை கூறுவதாய் வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. Secondly, it speaks about God's promises. First, it talks about God's sovereignty. Secondly, it speaks about God's promises. முதலாவதாக கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் கண்டோம். அடுத்தபடியாக தொடர்ந்து வர வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட செய்து கொண்டதான வாக்குத்தத்தங்களை காணவர்களாக இருக்கிறோம். And the third part is where those promises are fulfilled in the Psalms. So there are three parts to it. ஆகவே இதில் 3 பாகங்களாக நாம் காணும் பொழுது அங்கே கர்த்தருடைய வாக்குகள் நிறைவேறினதா பாகத்தையும் நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். So this morning, ஆகவே இந்த காலவேளையிலே we exalt the people நான் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறேன் to hold on. கர்த்தரை பற்றிக் கொள்ளும்படியாக to the three parts that Christ has mentioned. அந்த சங்கீதத்திலே குறிப்பிட்ட இருக்கிறதான 3 பாகங்களையும் அங்கே நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு அதை பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And when we see in the Psalms and when we know it in our hearts that He will take care of everything and our every needs, then only we will have that faith. அவனமாக நாம் அந்த சங்கீதத்தை வாசிக்கிறதான வேளையிலே கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார், எல்லாம் அவர் கிரியைக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Then we will be hiding or in safe protection with the Lord. அவனமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறதான வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக காணப்படுகிறவர்களாய் அங்கே பாதுகாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். That is what we are going to ask for this morning. அதேதான் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ள போகிறோம். We are going to pray. இப்பொழுது ஜெபம் செய்வோம். Our Father in heaven, எங்கள் பரலோக பிதாவே, what a great joy. இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது ஆண்டவரே. What a great God you are. நீர் எவ்வளவு மகத்துவமான தேவன். You have promised our people. நீர் எங்களுக்கு நம்முடைய ஜனங்களுக்கு நீர் வாக்களித்திருக்கிறீர். And we believe that you will fulfill these promises, O Father. நீர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீர் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. We believe you. உம்மை நாங்கள் நம்புகிறோம். We love you. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். We exalt you, O உம்மை Lord. தாமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. And we bow down in reverence before you. உமக்கு முன்பாக பக்தியோடு கூட நாங்கள் பணிந்து பணிந்து கொள்கிறோம் கொள்கிறோம். ஆண்டவரே. And we ask that you take care of our lives. நீர் தாமே எங்கள் ஜீவியத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். In Jesus' name we pray this prayer. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Now, after this, we have the programs that are following for this Sunday. Please watch those programs and be blessed. Yes? ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயும் தொடர்ந்து வரக்கூடியதான ஆராதனை ஒழுங்குகள் பிரகாரம் அது நடைபெற இருக்கிறது. நீங்கள் யாவரும் இணைந்திருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Yes, they will do it. Yes, they will do it. ஆண்டவர் தாமே அவனமாக செய்வார், நீங்களும் அவனமாகவே செய்வீர்கள் என்று சொல்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah.
Now we are going to receive the benediction from the Lord today. இந்த வேளையிலே நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். May the Lord be with you, with us, and all God's people. கர்த்தர் தாமே உங்களோடு கூட நம்மோடு கூட எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. And the blessings and the grace of the Lord will continue in your life. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிரியையும் உங்களுடைய ஜீவியத்திலே தொடர்ந்து கிரியை செய்ய கடவுது. Amen. Amen. Hallelujah. Really, we are blessed by our senior pastor. நம்முடைய தலைமை போதகருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Yes, and this is the time to worship the Lord. இந்த நேரம் நாம் தேவனை ஆராதிக்கும்படியான நேரமா இருக்கிறது. We are thankful people. நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். We are grateful to God நாம் தேவனுக்கு நன்றியுடையவர்களாக for இருக்கிறோம். all the goodness that we seen in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் சந்தித்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். So we have to praise him. ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். We have to worship him. நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். Give glory to him. அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். Hallelujah. 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 He is worthy to be praised. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். And we are his people. நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். So we should give him thanks. ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Wherever we are. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் We are one in the Spirit of God. நாம் ஆவிக்குள்ளாக We feel the presence of God. நாம் தேவனுடைய ஆவியை உணர்கிறோம். As we feel the presence of God, நாம் அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது all of us are going to open our mouth wide and worship the Lord. நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து அவரை ஆராதிக்க போகிறோம். So let us say, thank you Jesus. ஆகவே நாம் அவருக்கு நன்றி ஆண்டவரே. Praise you Lord. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We worship you Lord. உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. நன்றி இயேசுவே. So let us now going to open our hearts. Stotram, stotram, stotram. Thank you, thank you. நம்முடைய வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கூறுவோம். So let us worship the Lord. Hallelujah, hallelujah. Praise you Jesus, praise you Jesus. Hallelujah. Studikram, 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 studikram Katave, studikram. Thank you Jesus, thank you Jesus. No, hallelujah, hallelujah. We thank you for all the goodness that we experienced in our life, oh Lord. எங்களுடைய ஜீவியத்திலே நீர் செய்த எல்லா நன்மையும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. How many multitude of people are dying of the pandemic. அந்த கொள்ளை நோயினாலே எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே thou hast spared our lives, O Lord. நீர் எங்களுடைய ஜீவனை நீ பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya சந்தரா லிரவா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Though we are not worthy, O Lord, நாங்கள் அதற்கு தகுதியில்லை என்றாலும் கூட by thy abundance of grace, உம்முடைய பெரிதான அங்கே கிருபையினாலே ஆண்டவரே, by thy mercies, O Lord, உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே, by thy kindness, O Lord, உம்முடைய இரக்கத்தினாலே thou art blessing us, thou art protecting us. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர். ஓ ரபா சந்தரா லிரபா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Lord, we thank you for giving your only begotten son to get this opportunity for us. உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீர் தந்தருளி ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்த பெரிதான நன்மைக்காக ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹalleluya, மை ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்துதிக்கிறோம். Thank you Jesus, hallelujah. Praise you Lord, praise you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Oh Jesus, hallelujah, 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 hallelujah. Not only yesterday Lord, not only before that night ஆண்டவரே, அதுக்கு முன்னால இல்லை ஆண்டவரே, you are going
to bless us. நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். You are going to be with us. நீர் எங்களோடு இருக்க போகிறீர். Hallelujah. You are going to protect us, O Lord. O Rabba Shamdara Niraba. நீர் எங்களை பாதுகாக்க போகிறீர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. Hallelujah. 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 We thank you for this wonderful opportunity that was given to us, O Lord. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Rabba Shandara Niraba. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. Thou art given the Holy Spirit. நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. By the Spirit of the Lord. உம்முடைய ஆண்டவராகிய உம்முடைய ஆவியினாலே கர்த்தாவே, we are being guided even in this situations, O Lord. இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நடத்தப்படுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Oh Rabba Shandara Niraba. Hallelujah. Open your mouth wide and thank the Lord. உம்முடைய வாய்களை விரிவாக திறந்து கர்த்தரை ஆராதியுங்க. This is not for the show, but you should feel the presence of God. இது ஏதோ ஒரு காட்சிக்காக அல்ல, நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறாய். Hallelujah. 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 When you are opening your heart, the Holy Ghost will fall upon you. நீ வாய்களை திறக்கிறதான வேளையிலே பரிசுத்த ஆவி தாமே உன்மேல் அங்கே மழையாக பொழியுகிறது. Hallelujah. Shamdara Niraba. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. We can worship you Lord even one day, one week, 1 month, 1 year, till our death, O Lord, till we see thy face. நாங்கள் உம்மை ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருடம், எங்களுடைய ஜீவ பரியந்தம் நாங்கள் இங்கே துதிக்கும்படியாக உம்மை முகமாய் காண மட்டும் நாங்கள் துதித்தாலும் கர்த்தாவே, the time is not enough, O Lord. அந்த நேரம் போதாது. Please accept our worship. எங்களுடைய ஆராதனையை தயவாக ஏற்றுக்கொள்வீராக. ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர கர்த்தாவே, ஆவியானவரை மழை போல் நீர் ஊற்றுவீராக. ஓ ராபா ஷாந்தாரா லீராபா ராக்கரந்தரா லீராபா. Hallelujah. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். Those who are anointed by the Holy Ghost, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், renew your anointing. உன்னுடைய அபிஷேகத்தை இந்த வேளையிலே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர கர்த்தாவே ஸ்தோத்ரம். Thank you Jesus. இந்த வேளையிலே இந்த பாடலை பாடும் பொழுது, now we are singing the song, let us get the anointing of the Lord, get into the anointing of the Lord. Those who are having the gift of Holy Ghost, those who are having the gift of speaking in tongues, அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், அங்கே அந்நிய பாஷையினாலே பேசுகிறவர்கள், open and get into it. அதிலே பிரவேசியுங்கள். Open your mouth and speak in tongues. வாய்களை திறந்து அந்நிய பாஷையினாலே பேசுங்கள். தூக்கி எடுத்து ஆண்டவரே, Hallelujah, praise you Lord.
Hallelujah. Really, we feel the presence of the Holy Ghost. Hallelujah. Hallelujah. Really, God has blessed us. உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். We felt the presence of the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை உணர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. How good it is இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. that we quenched by the rain of Holy Spirit. ஆவியின் மழையினால் இப்பொழுது நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம், நனைந்திருக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹல்லேலூயா. Now we are going to read a portion from the Bible, that is Psalm 62 as well as Mark 4 verses 35 to 41. Let's hear the Bible reading. God bless you. The portion for today is taken from Psalms chapter 62, the whole of the parable. This parable explains the wait for the salvation of God. To the chief musician, truly my soul wait upon God, for he comes for my salvation. He only is my rock and my salvation. He is my defense, I shall not be greatly moved. How long will ye imagine mischief against a man? Ye shall slay all of you as a bowing wall. Verse 4. The only consult to cast him down from his excellency. They delight in lies. They bless with their mouth, but they curse inwardly. My soul, wait thou only upon God, for my expectation is for him. He is my rock and my salvation. He is my defense, I shall not be moved. Verse 7. In God is my salvation and my glory, the rock of my strength, and my refuge is God. Trust in him at all times, people. Pour your heart in front of him. God is the refuge for us. Verse 9. Surely men of low degree are vanity, and men of high degree are a lie. To be laid in the balance, they are altogether lighter than vanity. Verse 10. Trust not in oppression, and become not vain in robbery. If riches increase, set not your heart upon them. Verse 11. God had spoken once, twice, and I have heard it, that the power belongs to God. And the last and the 12th verse. Also unto thee, O Lord, belong the mercy, for thou renderest to every man according to this work. After this, we have a Tamil portion read by the Bible. Please follow and listen to the verses. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 62 1 முதல் 12 வரை. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவை தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யும் ஆமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். ஆமேன். Really we are blessed by the reading of the portion from the Bible. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வேத வாசிப்பின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். So this whole week, ஆகவே இந்த வாரம் முழுவதும் please meditate on that words. இந்த வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்தில் தியானியுங்கள். God is going to bless us. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. And he is going to speak to us through the word of God. அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மோடு பேச இருக்கிறார்.
Now, இப்பொழுது one sister is going to pray the prayer ஒரு சகோதரி ஜெபிக்க போகிறார்கள் for all of us, நம்ம எல்லாருக்காகவும், not only for Chennai சென்னை பட்டணத்திற்கு மாத்திரமல்ல, or for India, இந்தியாவிற்கு மாத்திரமல்ல, but all over the world, இந்த உலகம் முழுவதற்காகவும். because the prayer is very much needed. ஏனென்றால் ஜெபமானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Now that sister. இப்பொழுது ஜெபம். ஹalleluya சோத்ரிக்கிறோம் இயேசு நல்ல தாப்பனே பரிசுத்த ஆவியானவரே நன்மையான பரிசுத்த நாள் காலைக்காய் நன்றியானத்தோடு துதிக்கிறங்க தாவே அன்பின் தாவன உலகமெல்லாம் கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே வீடுகளிலே துதிக்கிற ஒவ்வொரு கிருபையும் நம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கபடியான ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றல் சொன்ன தேவனே ஒவ்வொரு வீடுகளிலும் துதிக்கும்போது நம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பியருளும் தேவனுடைய மகிமையை காணட்டும் கர்த்தாவே கர்த்ததாவே இந்த நாட்களிலே பேச போற வார்த்தைகள் கூட பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். ஆவியானவரே வார்த்தைகள் ஒவ்வொருவரும் பேசுறதா இருக்கட்டும். பேசப்படதாசன் வல்லமையாயிட்டு பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம கர்த்தரை கொடுக்குறாங்க கர்த்தாவே. தேவனுடைய வீடுகளில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே இந்த நாடு அமர்ந்து தேவ சமூகத்திலே கர்த்தாவே தேவ சத்தியத்தை கெடுக்கத்தக்க கிருபையை தந்தரும். எல்லா விதமான ஆண்டவரே வேலைகளையும் மற்ற எல்லா கத்தை விட்டு தேவ சமூகத்திலே கர்த்தாவே தெய்வ பயத்தோடு உட்கார்ந்து தேவ சத்தியத்தை கெடுக்கட்டும் கர்த்தாவே. இது கடைசி காலமாக இருக்கப்படியாக கர்த்தாவே தேவனுடைய ஆண்டவரே நாட்களுக்கு நாங்கள் எதிர்நோக்கினவர்களாக கர்த்தாவே அதிக விழிப்புணர்வுகளாக இருக்க நீ கிருபையை தந்தரும். இந்த பரிசுத்த பூமியினால் ஆராதனையிலே தேவனே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உங்களுடைய தயவு உங்களுடைய இறக்கம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பரிசு ஆவியானவர் இருக்க வேண்டுமாய் உங்களுடைய வல்ல கரத்தில் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே பாடலை ஆசீர்வதியும் தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதியும் உங்களுடைய பிரச்சனை இருக்கும். ஒருவேளை வீடுகளிலே வியாதியோடு விளையாட்டோடு இருக்கிறார்கள் அவருடைய உடனே தொடர்ந்து சரீரங்களுக்கு நல்ல ஆரோக்கிய சுகத்தை காட்டிடும். ஒருவரும் கலகாதே திகையாதே சொன்ன வார்த்தை ஜனங்கள் பயந்து நடுங்கி கலை கொள்ளாதபடி தைரியமுள்ள வார்த்தையை கர்த்தாவே அவர்களோடு நீ பேச வேண்டுமே கர்த்தாவே. ஒவ்வொரு வீடுகளில் அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்கட்டும் ஜெபிக்கட்டும். தேவனுடைய பிரசன்னத்தால் அவரை நிரப்பும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.
before you go to the sermon, one more brethren is going to pray. ஸ்பெஷல் விசேஷ பாடலை கேட்டோம். நாம் கர்த்தருடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக இன்னுமாக ஒருவர் ஜெபம் பண்ண போகிறார்கள். It is good to pray always. As many people are praying, the grace of God is increasing. எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ அவ்வளவாக அங்கே என்ன பெறுகிறது? கிருபை பெறுகிறது. So now I invite them to come and pray. இப்படி வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் நல்லவர், போதுமானவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே உங்க நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற கர்த்தாவே உங்க நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, சுகபல ஜீவன் கொடுத்தீரே உங்க நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, நீ மட்டுமா எங்களை பாதுகாத்து கொண்டீரே நன்றியோடு துதிக்கிறோம். தேவசபை மக்களை நீ காத்துக்கொண்ட கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் எங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவரீர் இந்த ஒரு நாளில் கூட கர்த்தாவே உண்மை ஆராதிக்கவும் கர்த்தாவே உண்மை தொழுது கொள்ளும் கர்த்தாவே, எங்கள் வீடுகளிலே நாங்கள் காத்திருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற நன்றி சுவாமி. கர்த்தாவே கடந்த 40 நாட்கள் மேல கர்த்தாவே எங்கள் வீடுகளிலே நாங்கள் அடைந்து கிடந்தாலும் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கூட இதை அனுமதித்தீரோ கர்த்தாவே எசப்பா தேவரீர் உண்மை கிட்டி சேர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. அதிகமாக ஜெபிக்கும், அதிகமாக வேதத்தை தியானிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பமாக கட்டப்படவும் கர்த்தாவே, குடும்பமாக உண்மை தேடவும் என் தேவன் செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா தேவரீர் தேவசபை மக்களை நீ பாதுகாத்து கொண்ட கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவைகளை சந்தித்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழியிலே கூட கர்த்தாவே எசப்பா மீண்டுமா கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பம் சமூகத்தில் ஒப்புடுங்க கர்த்தாவே. எசப்பா அநேகர் கர்த்தாவே தேவரே ஏழ்மையான மக்கள் உண்டு சுவாமி. கர்த்தாவே அவர்கள் தேவைகளை நீ கிருபையாய் சந்திமப்பா. ஆமாண்டவரே கடந்த 45 நாட்களுக்கு மேலே கர்த்தாவே வருமானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை நீர் அறிவீர் சுவாமி. கர்த்தர் கிருபையாய் அவர் தேவைகளை மட்டுமாய் சந்தித்தீர், இனியும் சந்திக்க போகிறீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா தேவரீர் வருகிற நாட்டில் உமக்கு சித்தமானா கர்த்தாவே வேலைக்கு செல்லவும் கர்த்தாவே எசப்பா அவர்கள் சம்பாதியம் ஏற்பட கர்த்தர் உதவி செய்ய முடியும் கர்த்தாவே. தேவரீர் ஆமாண்டவர் இந்த வழியில் கர்த்தாவே வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கர்த்தர் தாமே கிருபையாய் வலக்கரம் நீட்டி தொட்டு சுகமாக்க முடியும் பூச்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தாவே இந்த கோவிடால இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கிற பிள்ளைகளே இருந்தால் கர்த்தாவே சமூகத்தில் ஒப்புடுங்க கர்த்தாவே. எசப்பா நீர் தாமே கிருபையாய் அவரை கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க முடியாது கர்த்தாவே. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே அவர் முழுமையாய் ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியும் கர்த்தாவே. தேவசபை மக்களை கர்த்தாவே கிராமமாய் சமூகத்தில் ஒப்புடுங்க கர்த்தாவே. அவர்களை ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்புடுங்க கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி கர்த்தாவே. வருகிற நாட்டில் கர்த்தாவே உங்க சித்தமானால் கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாய் சபையிலே சேர்ந்து உங்களை ஆராதிக்கும் தொழுது கொள்ளும் கர்த்தர் கிருபை செய்ய முடியும் ஒப்புடுங்க கர்த்தாவே. எசப்பா தலைமை போதுகிறேன் உங்களோட சமூகத்தில் ஒப்புடுங்க கர்த்தாவே. அவருக்கு வேண்டிய சுகபல ஜீவன் கொடுத்தீர் நன்றியோடு துதிக்கிறோம். பாதுகாத்து கொண்டீர் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் அவரையும் சந்தித்து நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க உதவி செய்ய முடியும் கர்த்தாவே. தேவரீர் நீதாமே இந்த வழியிலே உன் தாசன் மூலமா எங்களோடு கூட இடைப்பட முடியாது கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய செய்தியை நீதாவை கொடுத்தர முடியும் போச்சுவீங்க கர்த்தாவே. தேவரீர் கர்த்தாவே மீண்டுமா கர்த்தாவே தேவரீர் இந்த வியாதி கர்த்தாவே எந்த நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே நீர் அனுமதித்திரோ கர்த்தாவே. எசப்பா நீர் அனுமதிக்கவில்லை என்றால் ஒன்றும் நடைபெறாது சுவாமி. நீர் அனுமதித்த நோக்கத்தை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே எங்கள் வழிகளை சரி பண்ணிக்கொள்ள நீ உதவி செய்யும். உடைய வருகை சீக்கிரமாய் கூடியால் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்க வருகைக்காய் நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தாவே கிருபை செய்ய கர்த்தாவே. இந்த விடையில கிராம சபையில் தேவரீர் கிளை சபைகளையும் உங்க சமூகத்தில் ஒப்புடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு கிளை சபையில ஊழியக்காரன் குடும்பங்களையும் தேவரீர் தேவ சபையில ஒவ்வொரு ஊழியக்காரன் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவைகளை சந்திங்கப்பா கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அவர்களுக்கு சித்தமானால் தேவரீர் அவர்கள் கர்த்தாவே ஒருவேளை கர்த்தாவே ஜனங்களை சந்திக்க கூடுமானால் கர்த்தாவே அவர்களும் மூலமான ஆறுதல் கொடுத்து தேற்ற முடியாது கொடுங்க கர்த்தாவே. எசப்பா தேவரீர் இன்னுமாய் நார்த் இந்தியாவில் ஊழியர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. கர்த்தர் சித்தமான சீக்கிரத்தில் நாங்கள் சந்தித்து தேவரீர் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஒன்றாய் சேர்ந்து மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது கர்த்தாவே. இந்த வழியில் கூட கர்த்தாவே தேவரீர் எசப்பா தேவரீர் இந்த பேண்டமிக் ஆனது சீக்கிரமாய் நீங்க தக்கதாய் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே அதுக்காக பிரயாசப்படுகிற கர்த்தாவே சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவத்தோட சீக்கிரத்திலே வேக்சின் கண்டுபிடிக்கத்தக்கதாய் கர்த்தர் அதிசயத்தை அற்புதத்தை செய்தர முடியும் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே தமிழ்நாட்டிலும் சென்னை பகுதியிலும் கர்த்தாவே இந்த தேவரீர் மிக கொடூரமாய் பரவி வருகிற வழியிலே கர்த்தாவே பாதுகாப்பு கட்டிட்டு முடியாது நன்றியோடு துதிக்கிறோம். சீக்கிரத்தில் இது நீங்க தக்கதாய் கர்த்தர் அதிசயத்தை செய்ய கர்த்தாவே. இந்த வேளையில மீண்டுமா இந்த ஆராதனை சமூகத்தில் ஒப்புடுங்க கர்த்தாவே. குடும்பமாக ஒவ்வொருத்தரும் வீடுகளிலே ஆராதிக்கிற வழியிலே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விண்ணப்பம் ஏற்க நிச்சயம் நல்ல தருணே. ஆமென்.
Now it's time for us to hear the voice of God. இப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான நேரமாக இருக்கிறது. We read from the Bible Mark 4:35 to 41. நாம் வேதத்திலிருந்து மார்க் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 முடிய We வசனங்களை are going to வாசிக்க see that கேட்கிறோம். for a little while. இப்பொழுது இன்னும் சில நேரம் அதை நாம் தியானிக்க போகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. When Jesus was in this world, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது he was teaching the people. அவர் ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். Multitude of people. திரளான ஜனங்கள். And people are gathered to hear the teaching of God. அவனமாக திரளான ஜனங்கள் அவருடைய போதகத்தை கேட்கும்படியாக கூடி That's வந்திருந்தார்கள். Jesus Christ. That's Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய போதகமாக இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. As such, one day he was preaching to the multitude of people, teaching. அதே வண்ணமாக ஒரு நாள் திரளான ஜனங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருந்த போது Time is going by. காலம் கடந்து கொண்டிருந்தது. So Jesus was sitting on the boat and teaching to the people. இயேசு அவனமாக படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். The evening came. மாலை வேளை வந்தது. So Jesus think, இயேசு நினைத்தார், let us go to the other shore நாம் அக்கறைக்கு செல்லலாம் என்று. to take a little rest. சில நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படியாக அக்கறைக்கு செல்லலாம் So என்று Jesus நினைத்தார். told his disciples, ஆகவே அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் கூறினார், so let us go to the other shore. நாம் அக்கறைக்கு செல்வோம் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Let us go to the other shore. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். That we have to see here. அதை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். We people living in this world இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியான ஜனங்களாகிய நாம் is not going to live forever in this world. இந்த உலகத்திலே நித்திய காலமாக நாம் ஜீவிக்க போவதில்லை. We have to pass by. நாம் கடந்து செல்ல வேண்டிய காலம் இருக்கிறது. We have to go to the other shore. நாம் அக்கறைக்கு செல்ல வேண்டும். In between there is a river. அதற்கு இடையில் ஒரு ஆறு There is a ஓடிக்கொண்டிருக்கிறது. lake that is called Sea of Galilee in those days when Jesus was alive in this world. அந்த நாட்களிலே இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது கலிலேயா கடல் என்ற ஒரு கடல் இருந்தது. So Jesus wants to go to other shore. அவர் அந்த வழியாக மறுகரைக்கு To அக்கறைக்கு go to the செல்வார். other shore, அவர் அக்கறைக்கு செல்வதற்கு they have to sail on that sea அந்த கடலை கடந்து செல்ல வேண்டும். to reach the other shore. அக்கறைக்கு செல்வதற்கு That's how the people, we அதே வண்ணமாக தான் ஜனங்களாகிய நாமும் should go to the other shore. அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டும். What is there in the other shore? அந்த அக்கறையில் என்ன இருக்கிறது? That is the glory land. அதுதான் மகிமையின் ராஜ்யம். Hallelujah. ஹல்லேலூயா. That is where we are going to live forever and ever அங்கே தான் நாம் நித்திய காலமாக with ஜீவிக்க our போகிறோம். Savior and Lord Jesus Christ. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு. It should be our eternal home. அதுதான் நம்முடைய நித்திய நோக்கமாக இருக்க That is the வேண்டும். joyous place. அதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியான இடமாக இருக்கிறது. Every one of us are longing for that. ஒவ்வொருவரும் அதற்காக நாம் ஏங்கிக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறோம். To go to the other shore. அக்கறைக்கு செல்லும்படியாக. After finishing the life in this world. இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவிய நாட்களை Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So Jesus said to his disciples, ஆகவே இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் கூறினார், let us go to the other shore. நாம் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று. And he told the disciples to push the boat into the sea, on the sea. அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் படகை தள்ளும்படியாக கூறினார். So the disciples ஆகவே அந்த சீஷர்களும் அவனமாக செய்தார்கள். pushed the boat on the sea. அவர்கள் அந்த படகை தள்ளி விட்டார்கள். See, when the boat was pushed on the sea, அந்த கடலுக்குள்ளாக அந்த படகானது செலுத்தப்பட்ட பொழுது Jesus is already there. இயேசு அந்த படகில் ஏற்கனவே இருந்தார். Jesus was sitting even before he told his disciple to push the boat into the sea. அவருடைய சீஷர்களிடத்தில் படகை தள்ளும்படியாக கூறுவதற்கு So முன்பாகவே Jesus அவர் on the அங்கே boat. இருந்தார். இயேசு அந்த படகிலே இருந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. So the boat was pushed on the sea. ஆகவே அந்த படகானது அந்த கடலுக்குள்ளாக செலுத்தப்பட்டது. Now the boat is sailing safe. இப்பொழுது அந்த படகானது பயணித்து செல்கிறது. The sea Galilee was so calm. அந்த கலிலேயா கடலானது மிகவும் அமைதலுள்ளதா இருந்தது. Here I want to tell you one thing. இந்த இடத்திலே நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். I went along with our senior pastor, my brother Reverend Hallelujah Israel, to Israel. நம்முடைய தலைமை போதகராகிய என்னுடைய அண்ணனோடு நான் இஸ்ரேல் தேசத்திற்கு சென்ற பொழுது We were sailed on that sea. அந்த கடலிலே நாங்கள் பயணித்து சென்றோம். Galilee. கலிலேயா கடல். Hallelujah. ஹல்லேலூயா. It is a lake.
அது ஒரு கடலா இருந்தது. When we say sea, we may think that the water will be saltish. நாம் கடல் என்று சொல்லும் பொழுது அந்த நீரானது உப்பாய் இருக்கும் என்று நாம் நினைப்போம். But the water of the Galilee is so sweet. ஆனால் அந்த கலிலேயா கடலில் உள்ள நீரானது அப்படி இல்லை, உப்பாக இல்லை, மிகவும் இனிப்பாக இருந்தது. Before we get into the boat, நாங்கள் அந்த படகிற்கு ஏறுவதற்கு முன்பாகவே I just took a handful of water நான் என்னுடைய கையிலே அந்த நீரை அள்ளி and tasted that. அதை நான் ருசித்து பார்த்தேன். My brother didn't told me that it is going to be sweet or salt. என்னுடைய சகோதரர் அது எப்படி இருக்குமோ, அது உப்பாக இருக்குமோ இனிப்பாக இருக்குமோ என்று எனக்கு கூறவில்லை. As soon as I take the water in my mouth, என்னுடைய அந்த நீரை என்னுடைய வாயில் நான் உட்கொண்ட போது, oh, it is a good water, what sweet it is. Hallelujah. அது மிகவும் அருமையாக இருந்தது. ஹalleluya. We heard that is the water resource for that Galilee, that Canaan. அந்த கலிலேயா பட்டணத்துக்கு, அந்த கானான் தேசத்துக்கு அதுதான் ஒரு நீர் ஆதாரமாக இருந்தது. Hallelujah. ஹalleluya. So we sailed on the boat in that. ஆகவே அந்த பட்டணத்திலே அந்த கடல் வழியாக நாங்கள் பயணித்தோம். Now let's go back to our subject. இப்பொழுது நாம் நம்முடைய பகுதிக்கு வருவோம். So like that, the boat is sailing very calm and clean. ஆகவே அதே வண்ணமாக அந்த படகானது மிகவும் அமைதலோடு பயணித்துக் As such, the கொண்டிருந்தது. life of the people in this world மனுஷருடைய ஜீவியம் எப்படி இந்த is உலகத்தில் going very இருக்கிறதோ sweet, very calm, அதே வண்ணமாக very அமைதியாக blessed, அது மிகவும் very wonderful. நன்றாக இருந்தது. All the requirements were met. எல்லா தேவைகளும் The சந்திக்கப்பட்டது. people are happy ஜனங்களும் சந்தோஷமாக and இருந்தார்கள். believing that everything will go good always. ஆரம்பத்திலே எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்பதாக அவர் நினைத்து ஜனங்கள் நினைக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. But the situation is coming now. ஆனால் அந்த சூழ்நிலையானது மாற்றம் அடைகிறது. See, Jesus is in the boat. இயேசு அந்த படகில் இருக்கிறார். So as we Christians, Jesus is in our heart. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய As we ஜீவியத்திலும் are இயேசு saved இருக்கிறார். people, நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் accepted இருக்கிறதுனால், Jesus Christ our Lord, நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக and have a ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால், strong belief that Jesus is living in us இயேசு நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று நாம் and He விசுவாசிக்கிறோம். is leading us அவர் நம்மை வழி and நடத்துகிறார். He is blessing us அவர் நம்மை and ஆசீர்வதிக்கிறார். He is guiding us. அவர் நம்மை வழி நடத்துகிறார். Hallelujah. ஹalleluya. And He is going before and back, side and left and right. நாம் எவ்வளமாக சென்றாலும், வலப்பக்கம் இடப்பக்கம் எவ்வளமாக சென்றாலும் இயேசு நம்மோடு Yeah, இருக்கிறார். that is the faith that we are having. அந்த விதமான நம்பிக்கை தான், விசுவாசத்தை தான் நாம் That is the கொண்டிருக்கிறோம். blessed hope. அதுதான் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட As we are நம்பிக்கையாக living in this இருக்கிறது. world, Jesus is in us. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுதும் இயேசு By நமக்குள்ளாக the faith இருக்கிறார். and the hope that we are living, அந்த விசுவாசத்தின் மூலமாக, நிச்சயத்தின் and மூலமாக நாம் everything is ஜீவிக்கிறோம். going good. எல்லாம் நன்மையாகவே நடக்கிறது. Our lives are blessed. நம்முடைய ஜீவியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. Now back to the portion. இப்பொழுது மீண்டுமாக இந்த பகுதிக்கு வருவோம். When the boat was sailing with Jesus and with those disciples on the sea, இயேசுவோடும் அந்த சீஷர்களோடும் அந்த படகானது பயணித்துக் கொண்டிருந்த போது, now இப்பொழுது the great wind arose and the storm came up. ஒரு பலத்த சுழல் காற்று அங்கே உண்டாகியது. See, the water of the sea, அந்த கடலில் இருந்த நீரானது, the waves of the sea கடலின் அலையானது are rolling over அவை சுழன்று கொண்டிருந்தது. and dashed the boat. அந்த படகிலே மோதி அடித்தது. Even the water is getting into the boat, அந்த நீரும் அந்த படகுக்குள்ளாக gushing சென்றது. in. அவை மோதி அடித்துக் கொண்டிருந்தது. See who are all sailing in that? யார் யார் அதில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள்? 12 disciples are sailing in that. தேவனுடைய சீஷர்கள் ஒவ்வொருவரும் அதில் இருந்தார்கள். And mainly, முக்கியமாக, very important, முக்கியமான காரியம், that Jesus is in that boat. Hallelujah. இயேசு அந்த படகில் இருந்தார். ஹalleluya. But he is taking a little rest அவர் அந்த இடத்திலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். at the ramp of the boat. அந்த அடித்தளத்திலே அவர் ஓய்வு எடுத்துக் He கொண்டிருந்தார். kept a pillow for his head and sleeping for a little while to have a rest. அவர் தலையணையை வைத்து அந்த இடத்திலே நித்திரையாய் இருந்தார். Hallelujah. ஹalleluya. These people knows that Jesus is in the boat. அந்த சீஷர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் இயேசு அவர்களோடு படகில் இருக்கிறார் And என்று. they know Jesus, what miracles that he can do. இயேசுவால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். Those people had the teaching of Jesus.
அவர்கள் தேவனுடைய சுவிசேஷங்களை கேட்டு இருந்தார்கள், அவருடைய போதகங்களை. And they were witnessed the miraculous things that Jesus has done. இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டிருந்தார்கள். Those people are sailing. Hallelujah. அந்த விதமான ஜனங்கள் தான் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். When the sea water rise, அந்த படகின் அந்த கடலின் நீரானது and the tempest is blowing, அந்த சுழல் காற்று அடித்த பொழுது, see, these fellows are afraid. இந்த சீஷர்கள் பயந்து போனார்கள். They were trained fishermen. அவர்கள் பயிற்சி பெற்ற, They have seen many storms in their life when they were on the sea to fish. அவர்கள் பயிற்சி பெற்ற மீன் பிடிக்கிறவர்களா இருந்தபடியால் அவர்கள் அநேக சுழல் காற்றுகளையும் பார்த்திருக்கிறார்கள். But still these people are ஆனாலும் அந்த ஜனங்கள் பயந்து போனார்கள். afraid அவர்கள் பயந்து of போனார்கள். this special storm இந்த சுழல் காற்றை கண்டு பயந்தார்கள். and the gushing waters of the sea. மோதி அடித்த அந்த அலையின் மூலமாக அவர்கள் பயந்து போனார்கள். Oh, we are going to drown. நாம் இப்பொழுது மூழ்க போகிறோம் என்று நினைத்து பயந்தார்கள். We are going to die. நாம் அடிந்து போக போகிறோம் என்று நினைத்தார்கள். What a people are they? அவர்கள் எவ்வளவான ஜனங்களா They இருந்தார்கள். have Jesus in their boat. அவர்களுடைய படகில் இயேசு இருந்தார். Still they are afraid. ஆனாலும் அவர்கள் பயந்தார்கள். In that situation, அந்த சூழ்நிலையிலே they forget that Jesus is in the boat. இயேசு அவர்களுடைய படகில் இருந்தார் என்பதை அவர்கள் Only மறந்து the போனார்கள். situation is seen before their eyes. அந்த சூழ்நிலையை கண்டு அவர்கள் பயந்து போனார்கள். And the situation make them tribulated. அந்த சூழ்நிலையானது அவருடைய ஜீவியத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. Hallelujah. ஹல்லேலூயா. These 12 strong men were afraid. இந்த விதமான சுழல் காற்றின் மூலமாக அவர்கள் பயந்து They போனார்கள். don't know what to do. அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போனார்கள். So some of them immediately see, where is Jesus? At that time only they are looking for Jesus. ஆகவே அந்த நேரத்தில் தான் அவர்கள் இயேசு எங்கே போனார் என்று தேட ஆரம்பித்தார்கள். Here we have to see, they know very much well. இந்த இடத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். Jesus is in the boat. இயேசு படகில் இருந்தார். Because Jesus only told them to push the boat on the sea. ஏனென்றால் இயேசு தான் அந்த கடலிலே படகை செலுத்தும்படியாக கூறினார். Even before these people get into the boat, Jesus was inside. Hallelujah. அவர்கள் அந்த படவில் ஏறுவதற்கு முன்பாகவே இயேசு அங்கே பிரசன்னராய் இருந்தார். But see these people. ஆனால் இந்த ஜனங்களை பாருங்கள். See these people. இந்த ஜனங்களை பாருங்கள். They don't have faith, much faith. அவர்களுக்குள்ளாக அவ்வளவான விசுவாசம் இல்லை. It doesn't mean to say that they don't have faith. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று But the அர்த்தமல்ல. situation, the terror situation, ஆனால் அந்த விதமான சூழ்நிலையானது bring a test to their faith. அவர்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கும்படியாக The fear இருந்தது. make the faith to go. அந்த பயமானது அவருடைய விசுவாசத்தை புறம்பே தள்ளினது. Hallelujah. ஹல்லேலூயா. Like that in our life. அதே வண்ணமாக நம்முடைய ஜீவியத்திலும் When the tempest arises, இவ்விதமான as it's being the situations in our life, இந்த விதமான புயல் காற்று போன்ற சூழ்நிலைகள் வீசும் பொழுதும் it may be a need of money, நாம் அதை குறித்து கவலைப்பட it வேண்டிய may be a தேவை. health, அது நம்முடைய சுகவீனத்தை பொறுத்ததாக இருக்கலாம். it may be a peace that we require, அது நமக்கு தேவைப்படுகிற சமாதானமாக இருக்கலாம். and it may be a giant that we are facing. Hallelujah. நாம் எதிர்கொள்ளுகிற ஒரு ராட்சதனை போல கூட அது இருக்கலாம். In the Old Testament we see பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், the Goliath, the giant, was standing in front of the Israelites. கோலியாத் என்னும் அரக்கன் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தான். All the Israelite warriors were afraid. எல்லா இஸ்ரவேல் தேசத்தின் போர் வீரர்களும் பயந்து போனார்கள். But a very young man ஆனால் ஒரு சிறு வாலிபனோ, who believes God, தேவனை விசுவாசிக்கிறவன், who have the faith that God will deliver them from the giant, அந்த ராட்சதனிடத்திலிருந்து விடுவிக்க கூடும், நம்முடைய தேவன் நம்மை விடுவிப்பார் என்று அவன் விசுவாசித்தான். giving challenge to the battalion, அவன் அந்த சேவகரிடத்தில் சவாலாக கூறினான், mostly to the giant that's standing in front of the army. அந்த ராட்சதன், அந்த அரக்கன் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். Told the king of Israel, அவன் அந்த இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் கூறினான், I will kill this giant. இந்த ராட்சதனை நான் கொலை செய்வேன் என்று கூறினான். Hallelujah. ஹல்லேலூயா. The great warriors, அவர்கள் திறமை வாய்ந்த போர் சேவகராக இருந்தார்கள். trained warriors, அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக and இருந்தார்கள். they are having sword, shield and armor, everything. அவர்களிடத்தில் எல்லா விதமான பட்டயங்களும் கேடயங்களும் இருந்தது. Were not able to see a single giant, that man Goliath.
ஆனால் அவர்களால் அந்த அரக்கனை எதிர்கொள்ள முடியவில்லை. Because ஏனென்றால் they didn't believe. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. They could bring that man down because they are worshipping the real God. அவர்கள் உண்மையான தேவனை ஆராதிப்பதன் மூலமாக அந்த ராட்சதனை அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை. But this young man, ஆனால் இந்த வாலிபனோ, the belief that he has in his heart அவன் இருதயத்திற்குள்ளாக இருந்த விசுவாசம் and the testimonies that he had in his life, அவனுடைய ஜீவியத்தில் அவன் பெற்றிருந்த சாட்சிகள், once he killed the lion, ஒருமுறை சிங்கத்தை கொன்று போட்டான். Hallelujah. Hallelujah. And he killed the bear அவன் ஒரு கரடியை கொன்றான். to rescue the sheep that is in his hold. அந்த ஆடுகளை காப்பாற்றும்படியாக ஒரு கரடியையும் கொன்றான். So he has he has a very good assurance that he can overcome by the power of God. இயேசுவின் வல்லமையின் மூலமாக அவனை மேற்கொள்ள முடியும் என்று அவன் நிச்சயமாக நம்பினான். Hallelujah. Hallelujah. He is now just facing the giant with a single swing. இந்த கோலியாத் என்றும் அரக்கனை அவன் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருந்தான். And just with few stones. கூழாங்கல்லின் மூலமாக அவனை மேற்கொண்டான். We need not to explain all those things. இதை நாம் விரிவாக கூற வேண்டிய It அவசியம் is இல்லை. not required many stones. அநேக கற்கள் அங்கே தேவைப்படவில்லை. Just one single stone. ஒரு சிறிய கல் மாத்திரம்தான். He is able to brought down the giant. அந்த கோலியாத்தை அவனால் வீழ்த்த முடிந்தது. With the sword of the giant. அந்த ராட்சதனுடைய பட்டயத்தை கொண்டே He cut the head of the giant. Hallelujah. அவனுடைய தலையை வெட்டினார். How powerful our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்கள். How powerful our faith is. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு வல்லமை உள்ளது How பாருங்கள். deep we should have the hope. எவ்வளமான நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். Hallelujah. 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 The same God அதே தேவன் came into this world இந்த as Son of Man. தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்குள் வந்தார். The Son of God came as Son of Man. அவர் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தார். மனுஷ குமாரனாக. That is Jesus is sailing. He is in the boat. அந்த இயேசுதான் அந்த படகிலே இருந்தார். But these fellows are afraid. ஆனாலும் அந்த சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். Someone got the click. ஒரு குறி தட்டியது. Yes, Jesus is in our boat. இயேசு இந்த படகில் தானே இருக்கிறார். Let us go and wake him up. நாம் அவரை சென்று எழுப்பலாம் என்று. Hallelujah. 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 So for that they said, அதற்கு அவர்கள் கூறினார்கள், we are going to drown. நாங்கள் மாண்டு போகிறோம். We are going to die. நாங்கள் மடிந்து போகிறோம். Don't you care about us? அதை குறித்து உமக்கு கவலை Don't இல்லையா? you care about our life? எங்களுடைய ஜீவியத்தை குறித்து உமக்கு கவலை இல்லையா? Oh Jesus. ஓ இயேசுவே, We are going to drown. நாங்கள் மடிந்து போகிறோம். Get up please. எழுந்திரும் என்று. Help us. எங்களுக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சினார்கள். Hallelujah. 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 At that time அந்த வேளையிலே Jesus gets up from the sleep. Hallelujah. இயேசு தன்னுடைய நித்திரை விட்டு எழுந்தார். As soon as he got up from the sleep, அவர் தன்னுடைய நித்திரை விட்டு எழுந்த மாத்திரத்தில் he doesn't look at the situation there. அவர் அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை. Because he is God, he knows that it is going to obey his will. அவர் தேவனாய் இருந்தபடியால், அவர் கடவுளாய் இருந்தபடியால் அந்த சூழ்நிலையை அவர் நன்கு அறிந்திருந்தார். But he see the situation, the fear of those people. அவர் அந்த ஜனங்களுடைய பயத்தை அவர் பார்த்தார். I believe that he will be sorrow about it. அவர் அதை குறித்து அங்கே sorrow துக்கமடைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். Hallelujah. Hallelujah. Yes. ஆமா. Because they are the disciples. அவர்கள் சீஷர்களாய் இருந்தார்கள். There were small boats are also following them. அவர்களை பின்தொடர்ந்து சிறிய படகுகள் சென்று கொண்டிருந்தது. In which Jesus is sailing are afraid of the storm and the waves of the sea. இந்த அலையை குறித்தும் இந்த புயல் காற்றை குறித்தும் இந்த ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். How about the small boats are sailing along with? அந்த சிறிய படகுகளை குறித்து என்ன? So Jesus see the situation of the people. இயேசு அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்தார். The 12 men. 12 சீஷர்கள். 12 men. Hallelujah. Hallelujah. So he got up. அவர் எழுந்து and he arose. That's what we read. அதைத்தான் நாம் வேதத்திலே வாசித்தோம். அவர் எழுந்து 39 and he arose and rebuked the wind. அவர் எழுந்து காற்றை அதட்டி he speak to the wind. அவர் கடலிடத்திலே பேசினார்.
He rebuked the wind அவர் காற்றை அதட்டினார் and said unto the sea, அந்த காற்றை அமைதல் அடையும்படி கூறினார். Peace, be still. இறையாதே அமைதலாயிரு என்றார். How calmly he is telling. எவ்வளவு மெதுவாக கூறுகிறார் பாருங்கள். Peace, be still. அதே தேவன் உங்களோடு பேசுகிறார். Peace, be still. இறையாதே அமைதலாயிரு. He rebuked the wind. அவர் காற்றை அதட்டினார். Immediately the clouds which brought the rain situation has set apart. உடனடியாக அங்கே அமைதல் உண்டாயிற்று. அந்த மேகங்கள் மழையை கொண்டு வந்து அங்கே கொண்டு வரும்படியாக கருத்த மேகங்கள் கலைந்து விட்டது. ஹalleluya. ஹalleluya. Now he is still. Peace, be still. இப்பொழுது அவர் கூறுகிறார் அமைதலாய் இருங்கள் என்று. Do you think that he sang? அவர் பாடினாரா? Why not? Why not? ஏன் பாடி இருக்க கூடாது? I would have sing that song. நான் அந்த பாடலை பாடி இருப்பேன். But there are so many songs were already sung. ஏற்கனவே अनेक பாடல்கள் பாடப்பட்டு விட்டன. So I stopped it. ஆகவே நான் நிறுத்தி விடுகிறேன். Peace, be still. இறையாதே அமைதலாயிரு. Obey thy will. Peace, be still. Peace, be still. Hallelujah. ஹalleluya. அமைதலாயிரு ஆண்டவர் சொல்லிட்டாரியா? Hallelujah. ஹalleluya. Immediately உடனடியாக the waves stopped. அந்த அலைகள் நின்று போயிற்று. The water that gushed into the boat stopped. அந்த படகை மோதி அடித்த அலைகளானது நின்று போனது. Calmness came. Hallelujah. அங்கே ஒரு பெரிய அமைதல் The உண்டாயிற்று. great calmness came. Hallelujah. பெரிய அமைதல் உண்டாயிற்று. Hallelujah. ஹalleluya. I love to say this word. இந்த வார்த்தையை கூறுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். The Jesus is woken from his sleep by people, not by the problem. Hallelujah. ஹalleluya. And இயேசுவானவர் when Jesus was sleeping, the same tempest and the waves are all turmulated. இயேசுவானவர் அங்க தூங்கி இருந்த போது இந்த அலைகள் அங்க கொந்தளித்து இருக்குது, காத்து அங்க வீசின்னு இருக்குது. ஆனா இந்த கொந்தளிப்பை பார்த்து அவர் கவலையே படல. Because hallelujah. That's what we see. அதை தான் நாம் பார்க்கிறோம். Not by the problem. அந்த பிரச்சனைகளின் மூலம் அல்ல. He was woken from his sleep by the people. அவருடைய ஜனங்களின் மூலமாகவே அவர் நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டார். So everything is calm now. இப்பொழுது எல்லாம் அமைதலா இருக்கிறது. Like that we are going to face many storms in our life. அதே வண்ணமாக நம்முடைய ஜீவியத்திலும் நாம் अनेक புயல்களை Don't சந்திக்க think that போகிறோம். Jesus is with us and everything is going to be very smooth and we are going to sail safe. எல்லாம் எளிதாக நடந்துவிடும், நாம் எளிதாக பயணிக்கலாம் என்று As we are living in நினைக்காதீர்கள். this world, everything is going to come opposite to us. எல்லாம் நமக்கு எதிராக திரும்பவும் It is going to be obstacle to us. நமக்கு அது ஒரு தடையை போல இருக்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. But ஆனால் when we believe and we refresh our belief, நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, our faith, நம்முடைய விசுவாசம், our hope, நம்முடைய நம்பிக்கை, and started to exercise that, அதை நம்முடைய ஜீவியத்தில் நாம் பயிற்றுவிக்கும் பொழுது everything is going to be calm. எல்லாம் அமைதலா இருக்கும். Of everything we are going to get the victory. எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ள முடியும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Because we are having a victorious Jesus. ஏனென்றால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். Even on that day Jesus was not yet crucified on the cross and came victorious. அந்த நாட்களிலே அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் அவர் வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்தார். அந்த நாளிலே அவர் இன்னுமாய் சிலுவையிலே அறையப்படவில்லை, ஜெயம் பெறும்படியாக சிலுவையிலே இன்னுமாய் அறையப்படவில்லை. But he knows that he will be victorious. அவர் அறிந்திருந்தார் அவர் நிச்சயம் ஜெயம் கொள்ளுவார் என்று. But the people whom we are living now, நாம் இப்பொழுது ஜீவிக்கிற இந்த ஜனங்கள், we know that Jesus is victorious. நாம் இப்பொழுது நாம் ஜீவிக்கிற ஜனங்களாகிய நாம் இயேசு வெற்றி சிறக்க வல்லவர் என்று அறிந்திருந்த Because போதும், we know he came into this world, died for our sin, buried and rose again, hallelujah, living forever and ever. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து இன்றும் என்றும் ஜீவிக்கிறார் என்று அறிந்திருந்த He got the போதிலும், victory over all our situations and the satanic powers. நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் பிசாசின் எல்லா What a கிரியைகளின் blessed மத்தியிலும் people we are that living after the Christ resurrection. எவ்வளவு அருமையான ஜனங்களை இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் அமைதலாய் ஜீவிக்கிறோம். Because we are having a very blessed hope, very stern, strong hope that
we will also victorious. Hallelujah. நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நிச்சயிக்கப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. நாமும் அவனமாக மேற்கொள்வோம் என்று. Hallelujah. Hallelujah. So we are the blessed people. ஆகவே நாம் They are ஆசீர்வதிக்கப்பட்ட those people ஜனங்களா who இருக்கிறோம். lived when Jesus was on this earth. அந்த ஜனங்கள் இயேசு இருந்த நாட்களிலே இருந்த ஜனங்களை விட நாம் வெற்றி சிறக்க வல்லவர்களா இருக்கிறோம். The only thing you should have faith. ஒரே காரியம் என்னவென்றால் நீங்கள் And விசுவாசமுடையவர்களா இருக்க வேண்டும். you should have hope. நீங்கள் நம்பிக்கையுடையவர்களா இருக்க வேண்டும். And you should exercise that in the very situation. Hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் அதை நீங்கள் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். In the very situation. அந்த முக்கியமான சூழ்நிலையிலே நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். Hallelujah. 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 What is the situation now? இப்பொழுது என்ன சூழ்நிலை? What is the situation now? இப்பொழுது என்ன சூழ்நிலை? Pandemic. கொள்ளை நோய். கொள்ளை நோய். கொரோனா. நீ என் மேல் ஜெயம் பெற முடியுமா? Hallelujah. Hallelujah. No. இல்லை. Because I am having a victorious Jesus. நாம் ஜெயம் கொடுக்கிற தேவனை கொண்டவர்களா இருக்கிறோம். So that I will be victorious. ஆகவே நான் ஜெயம் கொள்ள வல்லவராய் As a இருக்கிறேன். testimony I should say now. அதை நான் ஒரு சாட்சியாக கூற So வேண்டும். far I didn't heard any one of our mission people were affected by corona. இதுவரையும் நம்முடைய சபையில் ஒருவர் கூட இவ்வளமாக கொரோனா வைரஸ்னால் I believe that will continue. இது இப்படியே நீடிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Dear believers. அன்பான விசுவாசிகளே. Dear people of God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. Dear Christians. அன்பான கிறிஸ்தவர்களே. Dear people who are looking into Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கிற என் ஜனங்களே. Be brave. நீங்கள் தைரியமாய் இருங்கள். Have a hope. விசுவாசமுடையவர்களாய் இருங்கள். Exercise your faith. Hallelujah. உங்களுடைய விசுவாசத்தை பயிற்சியிலே கொண்டு வாருங்கள். That you are going to be victorious. அப்பொழுது தான் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். What is this situation? என்ன இந்த சூழ்நிலை? Now the doctors and the people others are started to say. இப்பொழுது மருத்துவர்களும் மற்றவர்களும் கூறுகிறார்கள். You have to live along with corona. நீங்கள் இந்த கொரோனாவோடு ஜீவிக்க வேண்டும் என்று As கூறுகிறார்கள். you are living with other deadly disease. மற்ற கொள்ளை நோய்களோடு நாம் ஜீவிப்பது போலவே இதோடு நாம் ஜீவிக்க வேண்டும். How far you are going to be afraid? எப்படி நீங்கள் அதை குறித்து பயந்து கொள்ள But I didn't say you should go out of the house. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று It நான் is good கூறவில்லை. that we should be in the house. நாம் வீட்டிலே இருப்பது மிகவும் முக்கியம். The rulers and the doctors and the scientists are telling that it is good to be in the house for a little while. விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் எல்லாரும் கூறுவது என்னவென்றால் That's இன்னும் why சில நாட்கள் நீங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று. That's why 2 weeks before one brother sang one song. ஆகவேதான் 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் ஒரு பாடலை பாடினார். What song, sister? என்ன பாடல்? What song, sister? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். It is very light. அது மிகவும் எளிதாக இருக்கிறது. Very soon it is going to go away. சீக்கிரத்திலே அது கடந்து செல்ல போகிறது. In worldly eyes we see. இந்த நம் உலக பிரகாரமான உலக கண்களோடு காண்கிறதான வேளையிலே, உலக கண்களோடு காண்கிறதான வேளையிலே the scientists are working out to find out a remedy for that. அதற்கு மருந்து கண்டுபிடிக்கும்படியாக விஞ்ஞானிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். Something like vaccination. ஏதோ தடுப்பூசி கண்டுபிடிக்கும்படியாக அவர்கள் செயல்பட்டு God கொண்டிருக்கிறார்கள். has given a knowledge for the people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். Look here. இங்கே பாருங்கள். For whom? For whom? யாருக்கு? For you. Look at me. For you. Hallelujah. 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 Will you afraid of it? Will you afraid of it? No. Very good. Hallelujah. Say hallelujah. Hallelujah. Even if they find the vaccine, it is for my goodness. Hallelujah. Hallelujah. Because why, I believe only the clay should be put on my eyes and I should go and wash my eyes in the Silavam. ஏன்னா நான் என் கண்ணில் சேத்த தடவின்னு போய் என்ன பாரு, சேத்த தடவின்னு போய் அந்த குளத்துல போய் விழுந்து கழுவின பிறகு தான் கண்ணு தெரியும் நம்புறேன். So that hallelujah, so that vaccine is going to work out. Even that for me. Hallelujah. Hallelujah. Even that for the God's people. அதுவும் தேவனுடைய ஜனங்களுக்கு. Because of you, multitudes of people are going to be blessed. Hallelujah. உங்கள் மூலமாக திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட So போகிறார்கள். what a blessed people you are. ஆகவே நீங்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்கள். Boldly say that you are a Christian. தைரியமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுங்கள். Because ஏனென்றால் of you,
God is going to bless the people. Hallelujah. ஹalleluya. So we are blessed people. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட This generation ஜனங்களாக இந்த சந்ததியானது and the generations are going to come. இன்னும் வரும்படியான ஒவ்வொரு சந்ததிகளும் If Jesus ஆசீர்வதிக்கப்பட்டது. tarries, இயேசுவினுடைய வருகை தாமதிக்கும் என்றால் we are and they are the blessed people. Hallelujah. நாமும் நமக்கு பின் வரும்படியான So we got சந்ததிகளும் the victorious ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Jesus. நாம் வெற்றி சிறக்கும் இயேசுவை நம்மோடு Whatever the கொண்டிருக்கிறோம். situations, that victory is ours. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெயம் நம்முடையதா Even in இருக்கிறது. this corona, இந்த கொரோனாவின் மத்தியிலும் as we seen before, victory is ours. நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஜெயம் நம்முடையதா இருக்கிறது. Yes, the vaccine will be found out. அந்த தடுப்பூசியானது கண்டுபிடிக்கப்பட்டாலும் That is for our goodness. அது நம்முடைய நன்மைக்காக. But when we believe, ஆனால் நாம் விசுவாசிக்கும் பொழுது Jesus Christ can do the miracle. இயேசு கிறிஸ்து தாமே அற்புதங்களை செய்ய முடியும். Jesus is able to do everything and anything இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் in இருக்கிறார். all aspects. எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் We need not to be care about anything. Hallelujah. நாம் அதை குறித்து கவலைப்பட அவசியமில்லை. So, ஆகவே we are not a fearful people. நாம் பயமுள்ள ஜனங்களாய் இருக்கவில்லை. As I said before, நான் ஏற்கனவே Jesus didn't see the situation, but he saw the situation of the people. Hallelujah. நான் ஏற்கனவே கூறினபடி இயேசு அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை, So that ஜனங்களுடைய he அந்த asked, சூழ்நிலையை பார்த்தார். so that he said to the disciples after the sea and the storm became calm, ஆகவே அவர் அந்த ஜனங்களிடத்தில் கூறினார், அந்த புயல் அமைதல் அடைந்த பின்பு, why are ye so fearful? நீங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று. Oh, is that ye have no faith? ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று கேட்டார். Yeah. Yes, Ama. ஆமா, Jesus is in the boat. இயேசு அந்த They படகில் should have the இருந்தார். faith. அவர்களுக்கு விசுவாசம் They இருந்திருக்க didn't வேண்டும். fear about anything அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட because the அவசியமில்லை. creator of all things is sailing with them. Hallelujah. ஆனால் ஏனென்றால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் தாமே அவர்களோடு பயணித்துக் கொண்டிருந்தார். But the situation brought the fear in them. ஆனால் அந்த சூழ்நிலையானது Even அவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது. it tries to spoil the faith, அந்த புயல் கூட அவர்களுடைய விசுவாசத்தை கலங்க செய்தது. but it could not be. Hallelujah. ஆனால் அப்படி இல்லை. Jesus woke up. இயேசு எழுந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. And he asked them, அவர்களிடத்தில் why கேட்டார், are ye so fearful? ஏன் இவ்வளமாக பயப்படுகிறீர்கள் என்று. That very word strengthened them. That very word, அந்த வார்த்தையானது அவர்களை அங்கே பலப்படுத்தியது. Hallelujah. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையானது அவர்களை Immediately பலப்படுத்தியது. the fear gone away. அந்த மாத்திரத்தில் அவர்களுக்குள்ளாக இருந்த பயம் நீங்கி Yes, போயிற்று. the assurance came. அவர்களுக்குள்ளான ஒரு நிச்சயம் உண்டானது. Now they got another fear. இப்பொழுது அவர்களுக்கு வேறு ஒரு பயம் உண்டாயிற்று. This is a good fear. இது ஒரு நல்ல பயம். This is a healthy fear. இது ஒரு ஆரோக்கியமான பயம். What is that? அது என்ன? Oh, they say, what man he is, who he is. இவர் எப்படிப்பட்ட மனிதராய் இருக்கிறார் என்று அவர்கள் The பயந்தார்கள். storm and the sea obey his will. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறதே Hallelujah. ஹல்லேலூயா. Now the fear has changed to be a good faith, இப்பொழுது அவர்களுடைய பயமானது ஒரு நல்ல விசுவாசமாக மாறிவிட்டது. which could take them to the eternity. Hallelujah. அது அவர்களை நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து So செல்வது. we are not afraid. ஆகவே நாம் பயப்பட அவசியமில்லை. Be afraid to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மாத்திரம் When we பயப்படுங்கள். go out of the way of the Lord, நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி then we செல்லும் should பொழுது afraid. அப்பொழுது நாம் பயப்பட வேண்டும். Why? Because ஏனென்றால் we may lose the eternity. நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து விடுவோம் என்று பயப்பட But don't be வேண்டும். afraid of that also. ஆனால் அதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. Jesus is in our boat. இயேசு நம்முடைய படகில் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He is going to ask us, why you fearful? அவர் நம்மிடத்தில் கேட்க போகிறார், I ஏன் am நீங்கள் here to take away பயப்படுகிறீர்கள் the என்று. fear. நான் உங்களுடைய பயத்தை எடுத்து I am போடும்படியாக able to இருக்கிறேன். lead you. நான் உங்களை விடுவிக்கும்படியாக இருக்கிறேன். Even the sin cannot do any harm to you. அந்த பாவம் கூட உங்களை ஒன்றும் செய்ய I will முடியாது. not allow you to go backsliding in your life. உங்களுடைய ஜீவியத்தில் பின்மாற்றத்துக்குள்ளாக போக நான் உங்களை I ஒருபோதும் will draw you அனுமதிப்பதில்லை. nearer unto me. நான் உங்களை என் பட்சமாக எடுத்துக்கொள்கிறேன். If you are not coming, நீங்கள் வரவில்லை I என்றாலும் will use the other way. நான் வேறு வழியில் அதை Hallelujah. செய்வேன். ஹல்லேலூயா. Anyhow, you will be drawn unto him. Hallelujah. எப்படி Hallelujah. இருந்தாலும் நீங்கள் இயேசுவின் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளப்படுவீர்கள். So the fear has gone. ஆகவே அந்த பயமானது கடந்து That's சென்றது. how Jesus said, அதைத்தான் இயேசு கூறினார். why are ye so fearful? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? We should know
நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Jesus does not promise to calm every storm in your life. உங்களுடைய ஜீவியத்தில் காணப்படும்படியான ஒவ்வொரு புயலையும் அவர் அமைதிப்படுத்துபவர் அல்ல. Jesus does promise அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் to என்றால் calm you in every storm of your life. Hallelujah. உங்கள் ஜீவியத்தில் காணப்படும்படியான ஒவ்வொரு புயலான சூழ்நிலையின் மத்தியிலும் So it உங்களை shows. அவர் அமைதிப்படுத்துகிறார். So it shows அதை தான் இந்த வார்த்தை கூறுகிறது. the storm will come, புயலானது வரும், the tempest will come, சுழல் காற்று வரும், the waves will arise, அலைகள் எழும்பும், we may be stimulated, நாம் அவ்வளமான கொந்தளிப்பான சூழ்நிலையின் மத்தியில் இருப்போம். but ஆனால் that is not going to overcome us. Hallelujah. அது நம்மை மேற்கொள்ள போவதில்லை. Because ஏனென்றால் Jesus does promise to calm us in every storm of life. Hallelujah. நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் புயலிலும் That's அவர் what நம்மை we read. அமைதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். That's what we read in Psalms 147:3. அதை தான் நாம் சங்கீதம் 147:3 வாசிக்கிறோம். He healeth the broken in heart அவர் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை தேற்றுகிறார் என்று, and bindeth up their wounds. Hallelujah. அவருடைய காயங்களை குணமாக்குகிறார் என்று நாம் If you are வாசிக்கிறோம். wounded by the situation, நீங்கள் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் மூலம் Don't be காயப்பட்டிருந்தாலும் afraid. பயப்பட வேண்டியதில்லை. He has promised. அவர் வாக்கு He கொடுத்திருக்கிறார். bindeth up their wounds. அவர் நம்முடைய காயங்களை He will கட்டுகிறவராய் bind our இருக்கிறார். wounds. அவர் நம்முடைய காயங்களை He கட்டுவார். will heal our broken heart. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை Hallelujah. தேற்றுகிறார். ஹalleluya. Hallelujah. Hallelujah. What a blessed hope we have. எவ்வளவு ஆசீர்வாதமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பாருங்கள். 2 Timothy 2 தீமோத்தேயு 1:7 says, 1:7 கூறுகிறது, For God hath not given us the spirit of fear, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் but of power பலமும் and of love அன்பும் and a sound mind. Hallelujah. தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை Hallelujah. He கொடுத்திருக்கிறார். has given us the power. அவர் நமக்கு வல்லமையை Because கொடுத்திருக்கிறார். in the name of Jesus there is power. ஏனென்றால் இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. Hallelujah. ஹalleluya. When we pronounce the name of Jesus, நாம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது everything should bow before him. அவருக்கு முன்பாக எல்லாம் And முழங்காற்படிட வேண்டும். everything should bow before the people who got the power of God in us. இயேசுவின் வல்லமையை கொண்டிருக்கிற ஜனங்கள் முன்பாக எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். The satanic power cannot stand before. அந்த பிசாசின் வல்லமைகள் நமக்கு முன்பாக நிற்க The முடியாது. almighty power of God will destroy the satanic power. தேவனுடைய வல்லமையானது எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள வல்லமை Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. So the situation is not going to do any harm to us. ஆகவே இந்த சூழ்நிலை நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை. Even the Satan cannot do anything to us. பிசாசானவனும் கூட நமக்கு ஒன்றும் செய்ய இயலாது. Because we have powerful Jesus. ஏனென்றால் நாம் வல்லமையுள்ள இயேசுவை கொண்டவர்களாய் இருக்கிறோம். Victorious Jesus. வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசுவை The கொண்டிருக்கிறோம். power of God is in us. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. Jesus sent the power, the Holy Ghost. இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை When நமக்கு we கொடுத்திருக்கிறார். anointed by the Holy Ghost, நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படும் the பொழுது power of God entered into us. தேவனுடைய வல்லமையானது நமக்குள்ளாக வருகிறது. And we become powerful men and women of God. Hallelujah. நாம் தேவனுக்குள்ளாக வல்லமையுடைய ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறுகிறோம். So that we sing. So that we sing. அதை ஆகவேதான் நாம் பாடுகிறோம். There is power, wonder working power in the blood. Because of the blood of Jesus we have been washed and saved. Hallelujah. தேவனுடைய வல்லமையின் மூலமாக நாம் கழுவப்பட்டு In the சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். blood of the Lamb there is power. Padma, there is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தினால். Hallelujah. There is power in the blood of Jesus. இயேசுவின் As he இரத்தத்தில் has வல்லமை washed உண்டு. us by his blood, நம்முடைய பாவங்களை அவர் தம்முடைய இரத்தத்தின் மூலமாக automatically the கழுவியிருக்கிறார். power falls upon us. Hallelujah. அந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது We எப்படி are the powerful people. நாம் வல்லமையுள்ள ஜனங்களா இருக்கிறோம். No pandemic, எந்த கொள்ளை நோயும் நம்மை no தாக்க முடியாது. enemies, எந்த எதிரியும் நம்மை தாக்க no முடியாது. lack of finance, எந்த பொருளாதார சூழ்நிலையிலும் நம்மை nothing சேதப்படுத்தாது. எது ஒன்றுமில்லை could bother us, நம்மை கலங்க பண்ண can முடியாது. stand before us.
எதுவும் நமக்கு எதிராக நிற்பதில்லை. Because we are having the power of Jesus. Hallelujah. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So that ஆகவே Romans 8:15 we read also. ரோமர் 8:15 நாம் வாசிக்கிறோம். Before that we should see one more thing in 2 Timothy 1:7. அதற்கு முன்பாக இந்த 2 தீமோத்தேயு 1:7 நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். And of sound mind. தெளிந்த புத்தியுள்ள ஆவி. Sound mind. தெளிந்த புத்தி. We should not have a wavering mind. நமக்கு அலைபாய்கிற மனது இல்லாமல் Sound mind we should have. தெளிந்த புத்தியுடையவர்களாய் We இருக்க should know வேண்டும். that we have hope in Jesus. நாம் தேவனிடத்தில் விசுவாசம் We உள்ளவர்களாய் know இருக்கிறோம் that என்று நாம் Jesus who நம்ப has வேண்டும். promised will surely do that unto us. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று That is the விசுவாசிக்க sound வேண்டும். mind that should be in us. அந்த விதமான தெளிந்த புத்தி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. For that we call the people to come to the church and hear the word of God. அதற்காக தான் ஜனங்களை ஆலயத்திற்கு வந்து நம்முடைய For வார்த்தைகளை that we கேட்க call வேண்டும் என்று நாம் அழைக்கிறோம். For that we call the people to come to the prayer. அதற்காக தான் ஜனங்கள் தேவனுடைய ஜெபத்திற்கு வர வேண்டும் என்று How you அழைக்கிறோம். derive the power of God? எப்படி அந்த வல்லமை நாம் Through the prayer. Hallelujah. ஜெபத்தின் மூலமாக. When Jesus was in the Gethsemane praying, இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் he கொண்டிருக்கும் was பொழுது very much sorrow. அவர் துக்கம் sorrowful. உடையவராய் இருந்தார். And he even say, even if this cup can be taken away from me, please do it, Lord. இந்த பாத்திரமானது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கூறினார். But when he is praying, ஆனால் அவர் ஜெபிக்கும் பொழுது the power of Father descended upon him. தேவனுடைய வல்லமையானது அவருக்குள்ளாக That இறங்கியது. strengthened him. அது அவரை பலப்படுத்தினது. Immediately, உடனடியாக that thought has gone. அந்த எண்ணமானது And அவரை he விட்டு said, சென்றது. and he said, அவர் சொன்னார், let thy will be done. உம்முடைய சித்தம் நிறைவேற Hallelujah. ஹalleluya. If you want to endure with the power of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பலப்பட வேண்டும் you என்றால் should come to the prayer. நீங்கள் ஜெபத்திற்கு வர வேண்டும். Nowadays, how many people are neglecting the prayer time? எத்தனை பேர் இந்த ஜெப நேரத்தை அசட்டையாக எண்ணுகிறீர்கள்? In this corona time, you want to come to the prayer. இந்த கொரோனா நேரத்திலும் கூட நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். இந்த கொரோனா நேரத்துல ஜெபத்துக்கு வரணும் நீங்க பாக்குறீங்க. You are seeing what you are seeing? TV. நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து And கொண்டிருக்கிறீர்கள். you are playing with your Android. உங்கள் அலைபேசியில் நீங்கள் பார்த்து The prayer கொண்டிருக்கிறீர்கள். is going on here. ஆலயத்திலே ஜெபம் நடந்து The கொண்டிருக்கும். power is waiting. வல்லமையானது உங்களுக்காக God is காத்து ready to கொண்டிருக்கிறது. pour His power upon you. தேவன் தம்முடைய வல்லமை உங்களுக்கு Ask and it will ஊற்றும்படியாக be given காத்து to you. கொண்டிருந்தார். அதை நீங்கள் கேட்கும் பொழுது அதை So it பெற்றுக்கொள்வீர்கள். is ready. ஆகவே அது ஆயத்தமாய் It is இருக்கிறது. prepared. அது அவசியமாய் இருக்கிறது. Where are you? நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? Where are you? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Even your Android might have gone out of the power. உங்களுடைய அலைபேசி கூட What you have done at that time? உங்கள் அலைபேசி கூட சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி விடலாம். At least நீங்கள் you- என்ன செய்தீர்கள்? At least you can come to that prayer in that time, sister, brother. அந்த நேரத்திலாவது நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கலாமே. Yeah. We are losing the good times. நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தருணங்களை நாம் இழந்து This கொண்டோம். pandemic situation is also good. இந்த கொள்ளை நோயும் இந்த It நாட்களும் teaches நமக்கு நன்மையானது. how our standard be. நம்முடைய நிலைமை எவ்வளமாக இருக்கும் என்பதை சோதித்து பார்த்துக் கொள்ளும்படியாக இந்த கொள்ளை நோயின் நேரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So that is also good. Hallelujah. ஆகவே அதுவும் நன்மைதான். If you feel so, say hallelujah. நீங்கள் அவனமாக உணர்வீர்கள் என்றால் அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. So now you are learned. அதை தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You want to come to church, நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும், but you could not. ஆனால் வர முடியவில்லை. In this I should put a simple thing inside. சின்ன விஷயத்தை நாம் நமக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்ள நுழைக்கணும். நான் நுழைக்க போறேன். Now we are looking into the Android phone, that is service. இப்பொழுது இந்த உங்களுடைய அலைபேசியின் மூலமாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். With great effort கடினமான முயற்சியின் மூலமாக and also spending of money பணத்தை செலவழித்து and by many technicians அதற்கென்று உதவியாளர்களை கொண்டு and by beloved brothers, சகோதரர்களை கொண்டு we are working hard to bring this service to you, இந்த ஆராதனை உங்களிடத்தில் கொண்டு வரும்படியாக that நாங்கள் you should join in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்களும் இணைய வேண்டும் என்று Should நாங்கள் not use it in விரும்புகிறோம். another way, நீங்கள் அதை வேறு வழியில் உபயோகிக்க கூடாது என்று நாங்கள் but ask விரும்புகிறோம். yourself. உங்களே நீங்கள் கேட்டு It பாருங்கள். starts at 10.
ஆராதனையானது 10 மணிக்கு It may be ஆரம்பமாகிறது. going for 1.5 hours. அது ஒன்றரை மணி நேரம் கூட செல்லலாம். All our people are having very good scientific knowledge. நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் அறிவியல் பூர்வமான எண்ணங்கள் உண்டு. You know that very well. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். It can be watched when you are coming in and when you are going out. நீங்கள் எப்பொழுது உள்ளே வருகிறீர்கள் வெளியே செல்கிறீர்கள் என்றும் நாங்கள் அறிந்து கொள்ள How முடியும். many of you came in the beginning? How many of you ended? எத்தனை பேர் ஆரம்ப நேரத்திலே அந்த ஆராதனையில் பங்கு பெற்றீர்கள் என்றும் We are not முடியும் compelling you போது to see. வந்தீர்கள் என்றும் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நாங்கள் We கட்டாயமாக want you to கூறுவதில்லை. come in the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வர வேண்டும் என்று And நாங்கள் you விரும்புகிறோம். must feel the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அந்த And வல்லமை you நீங்கள் should உணர வேண்டும் hear என்று the voice நாங்கள் of விசுவாசிக்கிறோம். God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க And வேண்டும் your என்று way should be விரும்புகிறோம். prepared to meet him in his second coming and to be with him forever and ever in the eternal glory. That is the glory land. Hallelujah. நீங்கள் தேவனுடைய இரண்டாம் வருகையிலே காணப்பட தகுதியுள்ளவர்களாயும் நித்திய ராஜ்யத்தை சென்றடைய தகுதியுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. I believe. நான் விசுவாசிக்கிறேன். Maybe from this week, இந்த வாரத்தில் அநேகர் some of you will be vigilant. விழித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Now we go to Romans 8:15. இப்பொழுது ரோமர் 8:15 We have not received the spirit of bondage again to fear, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் but ye have received the spirit of adoption, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற Whereby- புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். whereby we cry, Abba, Father. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. The fear has gone. பயம் நம்மளை விட்டு சென்றது. We are not having that fear anymore. நாம் இன்னுமாக அந்த பயத்திலே We ஜீவிக்கவில்லை. receive the spirit of adoption to call Jesus the Father, Abba, Father. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர Through சுவிகாரத்தின் Jesus ஆவியை Christ. பெற்றிருக்கிறோம். Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Maybe we are in a bad situation and it is getting worse more and more. இப்பொழுது நாம் ஒருவேளை கடினமான We சூழ்நிலையில் hear and இருக்கலாம். see everywhere. நாம் எல்லா சூழ்நிலையும் The அப்படி pandemic பார்க்கலாம். is getting very worse and it is spreading a lot. இந்த கொள்ளை நோயானது மிகவும் கடினமான சூழ்நிலையில் அநேகருக்கு பரவக்கூடியதாகவும் இருக்கலாம். But God said, ஆனால் தேவன் சொன்னார், you are not having the spirit of fear. நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறவில்லை. You can call me Abba, Father. நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். Lord, protect me. Protect me. என்னை பாதுகாரும். என்னை பாதுகாக்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. See ya. We are become an observer. Hallelujah. நாம் அதை காண்கிறவர்களாக இருக்கிறோம். காண்கிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த வேளையில. உலகத்துல என்ன நடக்குதுன்னு we are the observers of see because Psalms 91 says, hallelujah. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று காண்கிறவர்களாக இப்பொழுது நாம் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Psalms 91:7 says, சங்கீதம் 91:7 கூறுகிறது, 1,000 shall fall at thy side உன் பக்கத்தில் 1000 பேரும் and 10,000 at thy right hand, உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் but விழுந்தாலும் it shall not come nigh thee. Hallelujah. அது உன்னை அணுகாது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. You can see your eyes, உங்கள் கண்களால் நீங்கள் but it பார்க்க is not முடியும். going to come nigh unto you. ஆனால் அது உங்களிடத்திற்கு நெருங்குவதில்லை. That's what 8 says. Only with thine eyes shalt thou behold and see the reward of the wicked. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. தமிழ்ல உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். Hallelujah. We are not telling that everyone is wicked, எல்லாரும் துன்மார்க்கர் என்று நாம் கூறுவதில்லை. but we don't know what is the purpose of God. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்று But நமக்கு God wants தெரியாது. to redeem the people. தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறவராய் And இருக்கிறார். He wants to teach the people. அவர் தம்முடைய And ஜனங்களுக்கு He wants போதிக்க to strengthen the விரும்புகிறார். faith of the people. ஜனங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த And He wants விரும்புகிறார். to give the hope அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். that He can do anything அவர் எதையும் செய்ய to வல்லவர் my என்று. son and daughters. Hallelujah. குமாரத்திகளே உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Psalm 62:5-6 says. சங்கீதம் 62:5 கூறுகிறது. That's what we read and heard in the beginning. அதைதான் நாம் இன்றைய வேத பகுதியில் வாசித்தோம். 5 said, my soul wait thou only upon God. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. 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 Hallelujah. ஹல்லேலூயா. Wait thou only upon God. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. For my expectation is from Him. Hallelujah. நான் நம்புகிறது We can அவராலே வரும். expect the protection from Him. நாம் தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பை எதிர்பார்க்க By வேண்டும். hope we are having the expectation விசுவாசத்தின் மூலமாக அந்த that நிச்சயத்தை He நாம் can கொண்டிருக்கிறோம். protect us, அவர் நம்மை பாதுகாப்பார் that என்று He நாம் can heal us, விசுவாசிக்கிறோம்.
அவர் நம்மை சுகமளிப்பார் that என்று he can give all விசுவாசிக்கிறோம். the provisions that is required in your life. நம்முடைய ஜீவியத்திற்கு அன்றாட தேவையான எல்லா தேவைகளையும் அவர் Nothing சந்திக்க is வல்லவர் going, என்று விசுவாசிக்கிறோம். nothing is going to be in want. எதுவும் நமக்கு தேவையாக இருக்க Because போவதில்லை. God knows how to feed the sparrow. ஏனென்றால் அவர் ஆகாயத்து பறவைகளை Hallelujah. போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. சிட்டுக்குருவியை கூட போதிக்கிறார். Hallelujah. போஷிக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So it is not hard for him to give you the provision. Hallelujah. ஆகவே உங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுப்பது அவருக்கு 6 says, 62:6 says, 62:6 கூறுகிறது, he only he only is my rock அவரே என் கண்மலையும் and my salvation. என் ரட்சிப்பும் He is my defense. என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். I shall not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. What a blessed hope. இது எவ்வளவு ஆசீர்வாதமான நம்பிக்கை பாருங்க. What a greatest promise that he has given to us. எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தமாய் இது இருக்கிறது பாருங்க. I shall not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Don't be afraid. ஆகவே நீங்கள் பயப்பட அவசியமில்லை. Numbers 6:24 to 26 we read. என்னாகமம் 6:26 நாம் வாசிக்கிறோம். 24 Though the Lord bless thee and keep thee. Hallelujah. கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். Hallelujah. ஹல்லேலூயா. See and keep thee. உன்னை காக்க கடவர். உன்னை And காக்க keep கடவர். thee. So he is going to keep you. ஆகவே அவர் உங்களை He is going to காக்கிறவராய் protect இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Why do you bother? Hallelujah. நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? So why do we bother? ஆகவே நாம் ஏன் கலப்பட வேண்டும்? The 26 says, the Lord lift up his countenance upon thee and give thee peace. Hallelujah. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பது. Hallelujah. God is going to give us peace. கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? நமக்கு சமாதானத்தை தரப் போகிறார். Hallelujah. Whatever the situation, we are going to get the peace. How blessed people we are. How the promise is, he is going to give us the peace. Hallelujah. So for that, are you walking in faith or are you walking in fear? That we have to test. Are we walking in faith or are we walking in fear? Hallelujah. Even though you are walking in fear, do not afraid. Jesus has said that he is going to give you peace. He is going to take away the fear from you. Hallelujah. So we are the blessed people. Psalm 62:7 we read, in God is my salvation and my glory, the rock of my strength and my refuge is in God. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. Hallelujah. பெலரான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. Hallelujah. And my refuge is in God. Hallelujah. As my refuge, as your refuge, as our refuge in God. Hallelujah. We need not to worry about anything. Hallelujah. Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Psalm 62:8 says, trust in him at all times. Hallelujah. Ye people, pour out your heart before him. God is refuge for us. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். So all the people all over the world, God is telling, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்வது என்னவென்றால், Hallelujah. Pour your heart unto him. உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய பயத்தை அவரிடத்திலே ஊற்றிவிடு. Nothing is going to rescue you in this situation. இந்த சூழ்நிலையிலே எதுவும் உன்னை காப்பாற்ற போகிறதில்லை. If you pour your heart unto him, hallelujah, he is going to be your refuge. அவரிடத்திலே உன்னுடைய பாரத்தை நீ ஊற்றும் பொழுது அவர் உனக்கு என்ன பண்ண போகிறார்? உனக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். Hallelujah. 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 So God is going to be our refuge. ஆகவே ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். Jesus said, let's go to the other shore, to the disciples. விசீஷரண்டிலே அக்கறைக்கு போவோம் என்று சொல்கிறார். இந்த now he is calling us to other shore. இப்பொழுது அவர் நம்மை மறுபக்கத்துக்கு அழைக்கிறார். Where the glory land is. அங்கே மகிமையின் ராஜ்யம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So let us walk in the ways of the Lord and hold him. கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், அவரை பற்றிக் கொள்வோம். Hallelujah. He is going to be our refuge. அவர் நம்முடைய
பாதுகாவலா இருக்க போகிறார். Hallelujah. Because of you, the people in your area is going to be blessed and protected and be rescued. உன் நிமித்தமாக நீ இருக்கிற இடத்திலே ஜனங்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், அவர்கள் மீட்கப்பட போகிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட போகிறார்கள். Keep that testimony. அந்த சாட்சியை நீ தக்க வைத்துக்கொள். Hallelujah. Hallelujah. Across the bridge there's no more sorrow. Across the bridge there's no more pain. The sun will shine across the river. You'll be never unhappy again. Across the bridge there's no more sorrow. Across the bridge there's no more pain. The sun will shine across the river. You'll be never unhappy again. Hallelujah. அக்கறையிலே நீ எப்பொழுதும் அங்கே மகிழ்ச்சியா இருக்க போகிறாய். உனக்கு துக்கமே இல்லை, நமக்கு துக்கமே இல்லை. Come Lord Jesus. இயேசுவே வாரும். Be blessed. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Let's close our eyes and pray the closing prayer. Lord, we thank you for this wonderful time that thou art given to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We felt thy presence, O Lord. O Rabba Shandara Liraba. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. The Holy Ghost is working in us. பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You are our refuge. Hallelujah. ஸ்தோத்திரம். நீரே எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர். You are calling us to come to the other shore. நீர் எங்களை மறுபக்கமாய் வரும்படியாக, மறுகரைக்கு வரும்படியாக அழைக்கிறீர். Where is the glory land? And we can live forever and ever. நாங்கள் நித்திய நித்தியமாய் ஜீவிக்கும்படியான அந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு நீர் அழைக்கிறீர். We know that you will prepare us. நீர் எங்களை ஆயத்த பண்ணுவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. Strengthen our faith. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. Let our hope be upon thee alone, O Lord Jesus. எங்களுடைய நம்பிக்கையானது உங்கள் மேல் மாத்திரமே இருக்கும்படியாக. Hallelujah. Thank you Jesus. உதவி செய்வீராக. Bless each and every person who believes. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Not only that, O Lord. அது மாத்திரமல்ல, whoever lifted their eyes up unto you, தங்களுடைய கண்களையும் பட்சமாய் நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவரே, be gracious upon them. அவர் மேல் இரக்கமாய் இருப்பீராக. Hallelujah. Hallelujah. By thy mercy take away the punishment from them, O Lord. உம்முடைய இரக்கத்தினாலே அந்த தண்டனையை அகற்றுவீராக. Bless our VI mission family. எங்களுடைய VI குழுமத்தை நீர் ஆசீர்வதிப்பாக. Bless our senior pastor. எங்களுடைய போதகரை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless those who help us and pray for us. எங்களுக்கு உதவி செய்கிற ஜெபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless the whole world, O Lord. முழு உலகத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. You got a purpose. உமக்கு சித்தம் உண்டு. Now you are executing that. அதை நீர் நிறைவேற்றுகிறீர். So we praise you. ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. May the grace of our God and the love of our Father and the blessed Holy Spirit be with us till He comes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்தலும் நீர் வருமட்டுமாக எங்களோடு இருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 God bless you. Now the announcement. As usual, until we are in the lockdown, எப்போதும் போல நாம் இந்த லாக்டவுனில் இருக்கப்பட்டுமாக, the online service will be there on Sundays 10 a.m. Online service 10 மணிக்கு அங்கே காணப்படும். It will come in the Facebook live as well as in YouTube. Facebookலேயும் YouTubeலேயும் அது 10 மணிக்கு லைவாக வரும். Even after that, if you miss it, you can see that, but please don't miss it. அதை நீங்கள் தவறிட்டாலும் மறுபடியும் காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் தயவுசெய்து அதை என்ன பண்ணாதுங்க,
தவற விடாதீங்க. Pray for that and let us pray together. நாம் அதற்காக ஜெபிப்போம். நாம் சேர்ந்து எப்பொழுதும் ஜெபிப்போம். Utilize the good time that God given to us. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியமான நாட்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. May God bless you. Amen. Hallelujah. The anointing of the Holy Ghost is filled us. We are going to be renewed and refreshed in this coming week. இந்த வாரத்திலேயும் கர்த்தர் நம்மை இந்த நேரத்திலே உயிர்ப்பித்திருக்கிறபடினாலே மகிழ்ச்சியோடு காணப்படுகிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஆகவே let us thank the Lord and finish this service. ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான இந்த பாடலை பாடி நாம் இந்த ஆராதனை முடிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Hallelujah.